ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இறைவன் இருக்கின்றார் என்பதை பேச்சிலே மட்டுமல்ல, சரியான நேரம் வரும் பொழுது செயலிலேயும் செய்து இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த தமிழ் கிறிஸ்தவ யூடியூப் சேனல். போன முறை நான் பேசியிருக்கும் பொழுது இந்த 21ஆம் நூற்றாண்டில் தான் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீசர்கள் மூலமாக மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 28வது வசனம், மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1வது வசனம், லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 27வது வசனம், இந்த வசனங்களை நிறைவேற்றி வருகிறார். 1ஆம் நூற்றாண்டில் அந்த வசனங்கள் நிறைவேற்றி விட்டதாக கள்ள போதவர்கள், கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பிரசங்கிமார்கள் அவர்கள் பேசி வருகிறார்கள். அது முற்றிலும் தவறு என்று சொல்லி நான் பேசியிருந்தேன். ஏனென்றால் இன்றைக்கு இந்த உலகத்தில் மத்திய ஆசிய தேசங்களில் யுத்தம் ஆரம்பித்து இன்றைக்கு 28 நாட்களுக்கு மேலாக நடந்து வருகிறது. இந்த யுத்தமானது இந்த உலகத்தை முடிவுக்கு நடத்திவிடும் என்று சொல்லி நான் பேசி வருகிறேன். ஏனென்றால் இந்த யுத்தம் ஒன்று ஒரு ஆச்சரியப்படுவதற்கான யுத்தமும் அல்ல, இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு யுத்தம் தான். எப்படி நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு சகோதரி என்னிடத்தில் கேட்டார்கள், உலகத்தில் எல்லா நாட்களிலும் எல்லா வருஷங்களிலும் இந்த மாதிரியான யுத்தங்கள் எல்லாம் நடந்து வருகிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னார்கள். இதுவும் அதே மாதிரியான யுத்தம் தான் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் அவர்களுக்கு அப்படி அல்ல, இந்த யுத்தம் உலகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விடும் என்று சொல்வதற்கான காரணம் என்னென்னு சொல்லி விளக்கி நான் பேசியிருந்தேன். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் என்னுடைய போன ஒரு வீடியோவில். ஆக இன்றைக்கு யுத்தங்கள் இப்படியெல்லாம் நடந்து வந்திருக்கிறது. கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பிரசங்கிமார்கள் எல்லாம் இந்த உலகம் எப்பொழுது முடிவுக்கு வரும், கிறிஸ்தவானவர் எப்பொழுது திரும்பி வருவார் என்று சொல்லியெல்லாம் பேசி வருகிறார்கள். அதற்காக பல வேத வசனங்கள் எல்லாம் அவர்கள் சொல்லி வருகிறார்கள். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்தவானவர் எப்பொழுது இந்த உலகத்திற்கு மீண்டும் வருவார் என்று சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் குறிப்பிடுகிற ஒரு முக்கியமான ஒரு வசனம் மார்க்கு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 32வது வசனம். அதே வசனம் மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது இயேசு கிறிஸ்துவானவருடைய வருகையின் நேரத்தையும் நாளையும் பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கும் தெரியாது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரியாது, ஆனால் பிதா ஒருவர் தவிர என்று சொல்லி அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஆக பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும், குமாரனுக்கும் தெரியாது, வானத்தில் இருக்கக்கூடிய தூதர்களுக்கும் தெரியாது என்று சொல்லி அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த வசனத்தை அவர்கள் பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவானவருடைய யாருக்குமே தெரியாது என்று சொல்லி இவர்கள் தவறாக பேசி வருகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவருடைய வருகையின் நாளையும் நேரத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. ஏன் இயேசுவானவருக்கு தெரியாது என்று சொல்லி இந்த வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது, அதற்கான காரணம் என்று சொல்லி கூட நான் பல மாதங்களுக்கு முன்பதாகவே நான் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறேன். ஆக இயேசு கிறிஸ்துவானோட வருகையின் நேரத்தையும் காலத்தையும் நாம் அறிந்து கொள்ள நம்மளால முடியும். எப்படி முடியும் என்று கேட்டால், இந்த மார்க்கு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 32வது வசனத்தையே இந்த கள்ள போதவர்கள் அல்லது இந்த கள்ள பிரசங்கிமார்கள் பயன்படுத்தி அவருடைய வருகை யாருக்கும் தெரியாது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அவர் திருடனை போல வருகிறார் என்று சொல்லி வேதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் சொல்லப்படுவதற்கான காரணங்கள் இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் திரியேகத்தில் 2வது நபராக இருக்கிறார். அவருக்கு சகலமும் தெரிந்திருக்கும், ஆனால் தெரியாது அப்படின்னு எழுதியிருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. ஸோ அதனால தான் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. மற்றபடி இயேசு கிறிஸ்துவானவருக்கு அந்த நேரம் காலமெல்லாம் தெரியும். ஏனென்று கேட்டால் அவர் தெய்வமாக இருக்கின்றார். சரி, எப்படி அவருடைய வருகையையும் நேரத்தையும் காலத்தையும் நம்மளால் அறிந்து கொள்ள முடியும்? அதற்கு இன்னொரு பகுதியை நாம் வாசித்து பார்க்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனம். அந்த வசனத்தில் இயேசுவானவர் சொல்லி இருக்கிறார், என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவனிடத்துல பிதாவானவர் அன்பாயிருப்பார், அப்ப நாங்கள் அவனிடத்தில் வாசம் ஆக இருப்போம் என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். பாருங்க, யார் அங்க வராங்க? திரியேக தேவனே ஒரு மனிதனிடத்தில் வாசம் செய்கிறார்கள். அதனால திரியேகத்தினுடைய முதலாவது நபர் தான் பிதாவானவர், 2வது நபர் குமாரனானவர், 3வது நபர் பரிசுத்த ஆவியானவர். ஆக ஒரு மனிதனிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர் வாசமாக இருப்பாரையானால்
அந்த மனிதத்தில் திரியேக தேவன் வாசமாக இருப்பதனால, பிதாவானவர் வாசமாக இருப்பதனால, பிதாவானவருடைய விருப்பமே அதாவது ரெவலேஷன் தான், அதாவது வெளிப்படுத்துவது தான். பிதாவானவர் வந்து ஒரு மனிதனுக்கு உள்ளவர் வந்து வாசம் செய்திருப்பார், ஆனால் அவர் வந்து வெளிப்படுத்தி விடுவார். பிதாவானவர் ஒரு மனிதனிடத்தில் வந்து வாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் யோவான் சுவிசேஷம் 14:23 வாசிக்கிறோம். வந்து வாசம் செய்யாமலே ஒரு மனிதனுக்கு பிதாவானவர் சகல ரகசியங்களையும் வெளிப்படுத்த முடியும். அது அவருக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம். அதே போல இந்த யோவான் சுவிசேஷம் 14:23 நாம் வாசிப்பதை போல இயேசுவானவருடைய கட்டளைகளை கேட்டு அதன்படி நடந்து அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களிடத்துல பிதாவானவர் அன்பாயிருப்பார், பிதாவானவர் வந்து வாசம் செய்வார் என்று சொல்லி அங்கே நம்ம வாசிக்கிறோம். அதனால பிதாவானவர் வந்து ஒரு மனிதனிடத்துல வாசமாக இருப்பாரே, ஆனால் அந்த மனிதனுக்கு பிதாவானவர் வெளிப்படுத்தி விடுவார். என்றைக்கு இயேசுவானவர் வருவார், எப்பொழுது வருவார் என்று சொல்லி வெளிப்படுத்தி விடுவார். அதனால இந்த 2 வசனங்களையும் எடுத்து, அதாவது யோவான் சுவிசேஷம் 14:23, மார்க்கு சுவிசேஷம் 13:32, அது 2 வசனங்களையும் எடுத்து ஒன்றாக இணைத்து நாம் அதை வாசிக்க வேண்டும். வாசித்து அதில் இருக்கக்கூடிய உண்மையை வெளியே கொண்டு வர வேண்டும். அதனுடைய நோக்கத்திற்காக தான் இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இந்த பிரசங்கமார்கள் ஏதோ ஒரு வசனத்தை வேதாகமத்திலிருந்து எடுக்க வேண்டியது, அதற்கப்புறம் அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டியது. ஆங்கிலத்தில் செரி பிக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் இவங்களெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கள்ள போதகர்கள். அதனால இந்த 2 வசனத்தையும் நீங்க எடுத்து அதை உங்க முன்பாடி வைத்து வாசித்து சிந்தனை செய்து பாருங்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை யாருக்கும் தெரியாது என்று சொல்வதற்கான காரணம் என்ன? ஒரே ஒரு வசனத்தையே அவர்கள் வாசித்து வாசித்து பேசி வருகிறது தான் அதற்கான காரணம். ஆக அது சம்பந்தமான மற்ற வேத வசனங்களை எடுத்து இவர்கள் ஒன்றாக இணைத்து வாசிக்கவில்லை, அதில் இருக்கக்கூடிய உண்மையை இவர்கள் வெளியே கொண்டு வருவதற்கு முயற்சிக்கவில்லை என்பதுதான் இங்கே உண்மையாக இருக்கிறது. மற்றபடி இந்த 2 வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பிதானவர் வந்து ஒரு மனிதனிடத்தில் வாசம் செய்தாரே, ஆனால் நிச்சயமாக அந்த நேரத்தையும் காலத்தையும் ஒருவர் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தியாக இருக்கிறது. அதற்காக பிதாவானவர் இன்றைக்கு தான் வரப்போகிற குமாரன் இன்னைக்கு இந்த தேதியில் வரப்போகிறார், இந்த நாளில் வரப்போகிறார் என்று சொல்லி நானும் சொல்லலை, ஒரு தேதியும் குறிப்பிடலை. ஏன்னா வேதாகமத்தில் எந்த தேதியும் குறிப்பிடப்படவில்லை. நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற கேலண்டர் நம்மளுடைய உலக வாழ்க்கைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு கேலண்டர் தான். இந்த கேலண்டர் வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. அதனால் சொல்லப்படாத விஷயத்தை பற்றி பேச வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் நிச்சயமாக வருவார். அதற்கான அடையாளத்தை அவர் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்ல போனா பாருங்க, என்ன மாதிரியான மனிதன் இந்த உலகத்துக்கு என்ன கிடையாது? தேவனுடைய ஆலயமாக இருப்பதனால சாவே கிடையாது இல்லையா? உயிர்கொல்லி நோய் கேன்சர் வந்து என்ன சாகடிக்க முடியாது. இல்லை உலகத்தில் நடக்கிற விபத்துக்கள் பாருங்க, நானெல்லாம் வந்து ரொம்ப அபாயமான சூழ்நிலையில் நிறைய பிரயாணம் பண்ணுகிறேன். இப்போ ட்ரெயினில் போகிறேன், பஸ்ஸில் போகிறேன், ஃப்ளைட்டில் போகிறேன், உலகமே எங்கெங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். போன மாதத்தில் கூட நான் அமெரிக்காவுக்கு போனேன். தோஹாவுக்கு போய், தோஹாவிலேருந்து அட்லாண்டாவுக்கு போய், திருப்பி அட்லாண்டாவிலேருந்து இஸ்தான்புல் வந்து, இஸ்தான்புல்லேருந்து கிகாலி, ருவாண்டா தேசத்தில் இருக்கிற கிகாலிக்கு போய், அப்புறம் அங்கிருந்து என்டபி, அதாவது உகாண்டா வந்து, உகாண்டாவிலிருந்து போகிறேன் 375 கிலோமீட்டர் பஸ்ஸில். பயங்கரமான பயணமாக இருக்கிறது. ரொம்ப ஐ வாஸ் வல்னரபிள். ஆனாலும் பாருங்க, வல்னரபிளாக இருந்தாலும் அபாயகரமான இந்த மாதிரி பிரயாணங்களெல்லாம் நான் செய்தாலுமே இவளெல்லாம் என்ன பண்ண முடியாது, என்னை அழித்து விட முடியாது. எனக்கு எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. இதாவது டயபெட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, சிஓபிடி இருக்குது, அப்புறம் இன்னும் வந்து சிகேடி இருக்குது, இப்படி என்னென்னமோ டிசீஸ் எல்லாம் இருக்குது. பட் இதுவெல்லாம் என்ன பண்ண முடியாது, என்னையெல்லாம் வந்து அழித்து விட முடியாது. எப்படி நான் சொல்லுகிறேன்? அப்போ இயேசு கிறிஸ்துவான வராமல் எனக்கு என்ன வராது? என்னுடைய பேர் என்ன? வில்லியம் ஜி பீட்டர். என்ன மாதிரி ஆட்களுக்கு மரணம் என்பது வராது. எப்போ மரணம் வரும், எப்படி வரும் என்று சொல்லியெல்லாம் எனக்கு தெரியும். காரணம் என்ன? சர்வலோகத்தினுடைய தேவனாகிய கர்த்தர் என்னிடத்துல வாசமாக இருக்கிறார். அதனால தான் நான் ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், என்னோட மூச்சில் ஓடுகிற இந்த சுவாசம் என்ன கிடையாது, எங்கள் அம்மா அப்பா கிட்ட இருந்து எனக்கு வந்த சுவாசம் கிடையாது. அது என்னை விட்டு வெளியே சென்று விட்டது. அது எனக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஸோ எனக்கு உள்ள இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சுவாசம் வந்து யாருடைய சுவாசம்? பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவன் வந்து வாசமாக இருக்கிறார். அதனால என்னால் சொல்ல முடியும் என்று சொல்லி என்னால் உறுதியாக சொல்ல முடியும். செயலிலையும் செய்து
காண்பிக்க முடியும். அதனால இதுதான் இயேசு கிறிஸ்துவான வருகைக்கான அடையாளங்கள் என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் மத்தேயு சுவிசேஷம் 16:28 இயேசுவானவர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி வசனங்கள் தான் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது, அடையாளமாக இருக்கிறது. எனவே இன்னும் 2 அல்லது 3 வருடத்திற்குள்ளாக இந்த உலகம் முடிவுக்கு வந்துவிடும். இன்றைக்கு ஆரம்பித்து நடந்து வருகிற யுத்தமானது இந்த உலகத்தின் முடிவுக்கு சென்றுவிடும். அதனை தொடர்ந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சகல வசனங்களை நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து இந்த உலகம் முடிவுக்கு வரும். பல நாட்களாக எதிர்பார்க்கப்பட்டு வருகிற மெஸ்ஸாயா, த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், யெஷுவா மஷியா, இயேசு கிறிஸ்துவானவர் வேண்டுமாக இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். வந்து நம்மெல்லாம் ஜெபித்து வருகிறோம் இல்லை, பல வருடங்களாக தைன் கிங்டம் கம்ஸ் இல்லையா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஜெபித்து வருகிறோம். அந்த ஜெபத்திற்கான பலன் இங்கே உலகத்தில் நம்ம எல்லோரும் பார்க்க போகிறோம். அவர் வராமல் என்ன நடக்காது? இந்த சந்ததி, என்னுடைய சந்ததி, மை நேம் இஸ் ஒன்ஸ் அகேன் வில்லியம் ஜி பீட்டர், அழிந்து போகாது. இதுதான் உங்களுக்கு கொடுக்குற அடையாளம். எல்லாம் சிந்தியுங்கள், சிந்தித்து பாருங்கள். யாரையும் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி நான் அழைப்பது கிடையாது. ஏனென்றால் இது மார்க்கத்தை மாற்றுவதற்கான நேரம் கிடையாது. இந்த நாட்கள் இயேசு கிறிஸ்தவனர் யார் என்பதை நாம் சொல்ல வேண்டும். அதாவது அவரை பற்றி விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்கான நேரம். அதனால இயேசு கிறிஸ்துவானவருடைய வருகையும் காலம் நேரம் ஒருவர் புரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம் என்பதுதான் என்னுடைய செய்தியாக இருக்கிறது. இது முற்றிலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ போதகர்கள் சொல்லி வருகிற காரியங்கள், சொல்லி வருகிற செய்திகளுக்கு எதிரானதாக இருக்கிறது. எல்லா செய்தியுமே அப்படிதான் என்னுடைய செய்திகள் எல்லாம் இருக்கும். இதை நீங்கள் சிந்திப்பதற்காக உங்களுடைய மனதை தூண்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமே தவிர மற்றபடி எதுவுமே அல்ல. எவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டதற்காக நன்றி. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.